ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லண்ட் டீஜல். சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம ஏந்திரிச்சோன்னே அந்த மூசு இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோயினை வந்து பார்த்துட்ருக்காரு தானே. அப்போ அந்த பார்த்துட்ருக்க சீனோடு தான் நம்ம முடிச்சிருப்போம். ஸ்னேக் இம்மோர்டலும் வந்துட்டு அந்த மேலே மேலே வந்து அம்பு தொங்க விட்ருப்பார்ல, அந்த இதுவும் பார்த்துருப்போம். அப்புறமா இதில் வந்து ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க கூப்பிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை வந்து, அதாவது நம்ம மூஸை வந்து திட்டிகிட்ருக்காரு. அவர் வந்துட்டு நீ செஞ்சதான் தப்பு, சீக்கிரமாக எடுத்து அந்த பொண்ணை கொல்லு, என் பையனை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இங்கே இந்த வேலைலாம் முடிச்சுட்டு மூஸு வந்து நம்மளுடைய பிரின்சஸை தேடி வராங்க. பார்த்தா பிரின்சஸ் ரூமில் இல்லை. பயந்துட்டு இப்படி திரும்பினா பார்த்தா அவங்க அங்கேருந்து மூஸுன்னு கூப்பிட்டுட்டே ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு நீ என்னமோ என்னை திரும்ப விட்டு தப்பிச்சு போயிட்டேயோன்னு நினச்சிட்டு தான் நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படின்போது, இல்லைம்மா இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, அதனால் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வரதுக்காக போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நான் போகிறேன், நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க. ஆனாலுமே அவர் கையை விரிச்சிட்டு போயிடுறாரு. ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனாலுமே அவர் கையை எடுத்து விட்டுட்டு போயிடுறாரு. உடனே இங்கே வந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல, ஸ்னேக் இம்மோர்டலோட மாஸ்டர், அவங்கள காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு திட்டுறாங்க. யாருன்னா அந்த குட்டியை இப்போ லீன்னு சொல்லிட்டு ஒரு பையனை வச்சுருந்தாங்கல்ல, அந்த பையன் விளையாண்டுட்டு வந்துட்டு அவன் ப்ராக்டிஸ் சரியாக பண்ண மாட்டேன்றான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டுறாங்க. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ப்ராக்டிஸ் வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த சரி நீ என்னாச்சு, அந்த நேரம் எடுத்துட்டியா, அவனை கொன்னுட்டியா அப்படின்போது, இல்லை அதை டீமன் வேர்ல்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி அவர் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்ருக்காரு. அந்த சமயத்தில் இங்கே வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்களே, அங்கே வேலை செய்கிறவங்கள ஒருத்தங்க, அவங்களும் சேர்ந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸு, அதாவது இந்த இப்போ வந்து பேப்பர்ஸு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து அதாவது லேந்தர் ஃபெஸ்டிவலுக்கு அதை செய்கிறதுக்காக. அப்போ வந்து அந்த இன்னொரு வேலைக்கார சொல்கிறான், நாம் ஒரே இடத்துல நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு. அப்படியா, சரி இங்கே நின்று நான் இன்னொரு தடவை நடந்து பார்த்துட்டு வரேன்னு பார்க்கும்போது திரும்ப அவங்கக்கிட்டே வருவோம். ஓ ஆமாம், நம்ம சுற்றி ஒரே இடத்துக்கு வரோம், சரி இங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் வந்து அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு 2 பேர் வயசானவங்க உட்காந்துட்ருக்காங்க. அவங்கள நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அந்த அம்மா சாகிற நிலமையில இருக்காங்க, இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்த ஜென்மத்துலேயும் நம்ம வந்து மனுஷங்களாக பிறக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா இறக்குற மாதிரி இருக்காங்கன்னொடனே, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த காசு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கொஞ்சமாக கொடுக்கும்போது அந்த வயசானவர் பார்த்து மறைக்கிறாரு. அப்புறம் பார்த்தா மொத்தத்தையும் அவருக்கு ஒரு பேக் ஃபுல்லாக இருக்க காசே அவங்க கையிலே கொடுத்துறாங்க, நீங்கள் போய் பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த பையன் நல்ல பையன், அவன் கைண்டாக நடந்துக்கிறான், அவனுக்கு நீங்கள் எந்த உதவினாலும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வயசானவரையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சரி இந்த பையன் டோக்கனு அதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த அம்மா அங்கேயே இறந்து போயிட்டுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் வந்து இந்த 2 பேரும் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த டோக்கனை வந்து அங்கேயே வச்சுட்டு இவங்க போயிட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் திரும்பவும் கொஞ்சம் தூரம் வந்தோடனே திரும்பவும் அவர்கிட்டே வந்துடுது. திரும்ப கொண்டு போய் வைக்கிறாங்க, திரும்ப அவர்கிட்டே வருது. ஐயோ அவன் மனுஷனா இல்லை சாமியானே தெரியலையே, பேயா சாமியானே தெரியலையே, இது வேறு என்னை வேறு தொடர்ந்தே வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு. அதோட அந்த பக்கம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே காட்டுறாங்க, எப்படியாவது அவனை கொன்னே தீரணும், அவனுக்கு வந்து சீக்கிரமாக பாய்சன் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட சிஎம். அதை வந்து நம்ம பிரின்சஸ் பேர்ட் ஸ்க்ரீன் கேட்டுறாங்க. அப்போ நீங்கள் தான் அவரை கொல்ல நினைக்கிறீங்களா, நீங்கள் அவரை கொல்ல நினச்சிங்கன்னா என்னையும் நீங்கள் உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவை காட்டுறாங்க. அடுத்த நாள் சபை கூடிடுச்சு. ஹீரோ வந்து சபையில் இருக்கார், அதாவது அந்த நியாயம்லாம் விசாரிப்பாங்களே அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ சிஎம் வராங்க. சிஎம் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாரும் எனக்கு கொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்கேருந்து பாய்சன் அட்டாக் ஆன மாதிரியே இரும்பிகிட்டே வர்றதை பார்த்தோன்னே, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லும்போது ஹீரோயினுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. ஹீரோயின் உள்ளே வந்தோன்னே, ஆமாம் இங்கே இருக்கவங்க தான் யாரோ பாய்சன் கொடுக்குறாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாருன்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பு சரியாகக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சாப்பாடில், அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மற்ற டாக்டர்ஸை வச்சு செக் பண்ணிட்டு ஆமான்னு சொன்னோடனே, சரி அவங்க யார் எழுதுனாங்களோ அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னா சிஎம் மாட்டிக்கிறாரு. ஆனால் சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, நான் எழுதலை, அந்த ஹெட் செஃப் ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்க தான் எழுதுனாங்க, அவங்க தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க
இனிமேல் வந்து இவங்க தான் என்னை காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்களே, ஹீரோயினை மாட்டி உட்கார வச்சுருந்தாங்கல்ல அவங்க டீம் எல்லாம், அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் உட்கார வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஹீரோ காப்பாற்றிட்டாரு. ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல், காப்பாற்றிட்டாரு. அதனால் தைரியமாக ஹீரோயின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்துட்டு சிஎம் செம்ம காண்டாயிட்டாரு. அதே டைமில் பேர்ட்ஸ் குயின் இருக்காங்களே, ஹீரோ காப்பாற்றப்பட்டுட்டாரு, ஹீரோக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் தன்னுடைய அப்பா மாட்டிக்கிட்டாருன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறமா சரி வந்த பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நம்ம வேணால் இன்றைக்கி வெளியே போயிட்டு வரலாம், 2-3 நாள் நம்ம இங்கே இருப்போம், அதுக்குள்ளே நம்ம நல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தேவையான பொருளாக வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க போகும்போது ஷாப்பிங்கில் இவங்க தான் டீ ஷாப்லாம் கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அரசரை பற்றி கதை சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஷார்ட்டாக சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னா அது நீ நினைக்கிற மாதிரி வந்த உடனேலாம் அவங்க ஜெயிக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செஞ்ச சாகசங்களையெல்லாம் ஹீரோயின் அப்படியே சுவாரஸ்யமாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஸ்டோரி சொல்கிறது எழுந்திரிச்சது, இன்றைக்கி ஸ்டோரி சொல்கிறது நீயா இல்லை நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அது வந்து இல்லை நீங்கள் ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருந்தது, அரசர் வந்து எப்படி ஒத்தால நின்று போராடினாருன்றது தான் நான் அப்படியே சுவாரஸ்யமாக நடந்தது அப்படியே சொன்னேன் அப்படின்னு எல்லோரும் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வித்தியாசமாக அவங்கள பார்க்குறாங்க. அப்புறமா வந்துட்டு நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு ஹீரோயினை வந்து அவங்கள சொல்லிடுறாங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு. உடனே அந்த ஸ்டோரி டெல்னு அந்த பக்கம் போயிடுறாரு. இவங்க 2 பேர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்புறம் அசிஸ்டண்ட் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்தது, எதனாலலாம் இப்படி நடக்குது அப்படின்றத உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வர்றதை பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்துட்டு உங்களை ஹீரோ கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காராங்க. அப்புறம் அதை பார்த்தோன்னே ஹீரோவோட அசிஸ்டண்ட் வெளியே போயிட்டுறாங்க. அவங்க என்னத்துக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா லாந்தர், இவங்க தான் சொன்னாங்களே எனக்கு ஃபீனிக்ஸ் பூவோட லாந்தர் தான் வேணும்னு சொல்லிட்டு, அந்த லாந்தரை செய்கிறதுக்கு தான் அவர் கூப்பிட்ருக்காரு. அந்த லாந்தரை செய்கிறதுக்கு இவங்க 2 பேரும் செம்ம அலும்பு பண்ணுறாங்க. கடைசியில் அகோரமாக ஒரு லாந்தரை செஞ்சிடறாங்க. அது கொஞ்சம் அழகாக இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா விடிய உட்காந்து இவர் நிறையா லாந்தர்ஸ் செஞ்சுருப்பார். நிறைய தடவை தப்பாகவும் நடந்திருக்கும். ஏன்னா அவர் ஒரு அரசர் இல்லையா, லாந்தர் செய்கிறது எப்படி அவருக்கு வரும். ஆனால் நிறைய தடவை செஞ்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறையா உடஞ்சி கிழிஞ்சு எப்படியோ கடைசியில் ஒரு பெரிய லாந்தர்ஸ் நிறைய ஒரு 20-25 லாந்தரை செஞ்சிடறாரு. அதெல்லாம் அங்கே மாட்டி வச்சுருக்காரு. மாட்டி வச்சுட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து இல்லை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அவள் கண்ணில் நான் காதலை பார்க்குறேன், அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இந்த லாந்தர்ஸ் எல்லாம் அவளோட ரூமில் கொண்டு போய் வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. அதே வந்து பேர்ட்ஸ் குயினுக்கு இந்த நியூஸ் வருது. ஹீரோயினுக்காக அவர் வந்து லாந்தர் செஞ்சுருக்காரு, அதை ஹீரோயின் இடத்துக்கே கொடுத்து விட்ருக்காருன்னு சொல்லிட்டு அதை கேட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.